இன்றைக்கி சுவையான முறையில் கடலைப்பருப்பு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூனாட்டம் எடுத்துக்கிட்டேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். ட்ரையாக இப்படி நல்லா வறுத்துக்கலாம். பச்சையாக இருந்தால் வாசம் அடிக்கும், இந்த கடலைப்பருப்பு வாசம் வரும். அதனால் இப்படி ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் சேர்த்திக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி முழுசாக போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அடுத்து மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, காம்போடவு போட்டுக்கிறேன். காம்பு தலை எல்லாம் சேர்த்தி போட்டுக்கிறேன். அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்திக்கிறேன். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்திக்கிட்டேன். சேர்த்து நல்லா எல்லாம் வணக்கிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா இப்படி நசுக்கி விட்டுக்கலாம். வெந்து வந்ததுன்னா அதையும் நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். அடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிப்பு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை தழை போட்டு தாளிப்பு சேர்த்திக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. தாளிப்பு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்திக்கிறேன். கெட்டியாக வேணால் இப்படியே விட்டுறலாம், இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். தாளிப்பு போடுறது நம்ம விருப்பம் தாங்க. வேணும்னா தாளிப்பு போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம். பாருங்கள், பணியாரம் வச்சுக்கலாம். பணியாரம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.